நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா பாத்தி உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு சைலண்டா ஆப்பு வச்சிட்டான். உனக்கு புரியலையே. டேய் எனக்கு புரிஞ்சிச்சு. கோயில்ல நிச்சயதார்த்தம் பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வச்சு நிச்சயம் பண்றாங்கறியா? கரெக்ட்ண்ணே. நான் வேணா கதை ஒரு எத்தி உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருவா. மொதல் வாயை உடைக்கணும். என்ன மாப்பிள தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவசரத்துல 2 ஆப்பிள விட்டு போயிட்டாங்களாம், அதான் குரூப்பா எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சும்மா விளையாடாதீங்க தம்பி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்றீங்க? இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்க. இங்க இருந்து கோதண்டராமன் கோயில் போறதுக்குள்ள கோழி கூவிரும். காவியா காலையிலே போயிடுச்சு. சரி நாங்க கிளம்புறோம். டேய் வண்டி எடுங்கடா. மாப்பிள தம்பி நிச்சயதார்த்தம் இருக்குன்ற சாக்க வச்சு தாடி எடுக்க சொல்லுவாங்க. தாடி மட்டும் எடுத்துறாதீங்க, அதான் உங்களுக்கு அழகு. இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப தேவை. போமா. டேய் வாங்கடா. வா வா சீக்கிரம் வரடா. சீக்கிரம் போடா. சரி இருக்கு. டேய் பாத்து சொல்றா. டேய் அண்ணே வண்டி வருது, பாத்து போனேன். சம்மந்தி நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம்னா எல்லாருக்கும் சௌரியமா இருக்கும். என்னன்னு சொல்றீங்க? பாருங்க பாருங்க பேஷா பார்த்துலாமே. பாருங்க பாருங்க சாமி. நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க. காவியா எங்க? கொஞ்சம் வேலையில இருக்கா. என்னது? முக்கியமான வேலையில இருக்கா. எங்கடா கணேஷ், நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? வேலையா இருக்கான்ப்பா. என்னது முக்கியமான வேலை? கோயில்ல என்னடா முக்கியமான வேலை? ரிசர்ச் அங்கிள். ரிசர்ச்சா? என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை என்ன ஆர்கியாலஜிஸ்டா? மச்சான் இவங்க ஏதோ விளையாடுறாங்க. நாங்களா விளையாடுறோம்? போய் பாருங்க உங்க பையனோட விளையாட்ட. என்னது விளையாடுறானா? டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். என்னவோ பேசணும்னு சொன்னாங்க. சரி பேசிட்டு வரட்டுமே. அதானே கேட்டேன். ஒன்னும் புரியலையே. இப்ப என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? தங்கச்சி போய் கூட்டிட்டு வர சொல்லுமா. ஐயோ நான் எப்படின்னு? மா நீ என்னமா புதுசா வெக்கப்பட்டு இருக்க? ஏய் போய் கூட்டி வா போ. யார? உங்க அக்காவை. சரி போய் கூட்டிட்டு வரேன். வா வா. டேய் இந்த கோயில் தான்டா. இந்த கோயில் தானே. ஐயோ உள்ள போனா வேலைக்கு ஆகாது. லலிஷ் காவியா எங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. நல்ல வேளை முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்த. உட்காருப்பா. உட்காந்து உன் கூட சேர்ந்து காவியா உங்களுக்கு தாரவாத்து கொடுக்கணுமா? தனுஷ் என்னப்பா பேசுற நீ? நடிக்காதீங்க. உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க.
என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. புரியும், இப்ப புரியும். உன் மக மனசுல நான் இருக்கேங்கிறதும் புரியும். அது தெரிஞ்சும் அவளுக்கு விருப்பமில்லாத விஷயத்த பண்றங்கிறதும் புரியும். அது எல்லாத்த விட இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ எவ்வளவு பெரிய நடிகைங்கிறதும் புரியும். ராமநாதா, என்ன நடக்குது இங்க? அத நான் சொல்றேன். காவியாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள நான் தான். ஏய், இங்க இருக்காத, நிச்சயதார்த்தம் நடக்காத, எல்லாம் கிளம்பு கிளம்பு. வாத்தி என்ன ஓட்டு தமிழ்ல தானே சொல்றாரு, புரியலையா? என்னடா பேசிட்டு வந்து? அமைதி, அச்சான் அச்சான் பாக்குறேன். ஓவரா சொல்ற, அடங்கடா. ஏய், இவங்க எல்லாத்துக்கும் அணை கட்டுறா. நான் போய் காவியா கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன உங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க. காவியா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எதையுமே மறைக்கிற பொண்ணு இல்ல. அவ உங்களை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே சொன்னதில்ல. நீயா எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை கெடுத்துறாத ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நானும் உங்களை கும்பிடுறேன். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. காவியாவே இங்க வந்து சொல்றேன். ஹலோ, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருந்தோம். இல்ல காவியா? ஓ காவியா, உண்மையா சொல்லிடு, இங்க என்ன நடந்துச்சு? சரி காவியா, நான் அங்க போய் உட்காரேன். ஹலோ சார், அப்படியே எஸ்கேப் ஆக முடியாது. உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது? ஏய் சும்மா ரெடி. நோ நோ நோ, என்னதான் கட்டிக்க போறவரா இருந்தாலும் காப்பாத்த ட்ரை பண்ண கூடாது. ஏன்னா உண்மை சாகிறத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. என்ன நடந்தது சொல்லு. போட்டு என்ன உன்ன? ஓ என்ன காவியா? இல்ல ஏதோ தூசி விழுந்த மாதிரி. என்னாச்சு? ஹலோ, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கோ ஹெட். புரியலையே. அதான் ஹீரோயின் கண்ணுல தூசி விழுந்திருக்கு. ஹீரோ அத ஊதி எடுக்கணும்ல, அதானங்க சீனு. எத்தனை சினிமா பாத்திருப்பீங்க, போங்க. இப்ப பாரு கிண்டல் போடி. ஏய் இரு இரு இரு, கண்ண கசக்காத, நான் வரேன். தூசி பட்ட மேட்டர்னாலே விலங்கு நடக்கும். நான் இதுக்கு கண்ணை முடிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் இரு. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா என் முன்னாடி அவ விருப்பம் இல்லாம முத்தம் கொடுப்ப. ஏய் முட்டா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. ஏய், அப்ப நான் யாரா? காவியா, இவன் யாரு? அத தெரிஞ்சுக்கதான் அங்க ஊரே கூடி இருக்கு. நீயும் வந்து தெரிஞ்சுக்கோ. வா காவியா. காவியா, கைய விடுறா. டேய் டேய் ஏய் விடுடா கைய. டேய் கைய விடுறா சொல்றல. டேய் டேய் கைய விடுறா. ஏய் சின்ன பையனே, தள்ளி நில்றா. தனுஷ், நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சே, ஏன்பா இப்படி பண்ற? ஏன்னா நல்ல வாத்தியாரா இருந்த நீ தப்பான அப்பனாயிட்ட. சொல்லு காவியா. கைய விடு. காவியா பயப்படாத, நான் இருக்கேன். கைய விடுடான்னு போ. காவியா, யாரா நீ? காவியா, நான் யாரா? உன்னதான் கேக்குறேன், யார் நீ? அப்பா மாமா, சத்தியமா இவ யாருன்னு தெரியாது எனக்கு. கவியா, கூட்டத்தை பார்த்து பயப்படாத. என்ன இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்லாத. எல்லாத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சது போதும் காவியா. உடைச்சு சொல்லு, இவங்க எல்லாருக்கும் புரியட்டும். முதல்ல நீ புரிஞ்சுக்கோ.
ஒன்னும் புரிஞ்சுக்காம நான் இதெல்லாம் பண்றேன். செத்துருவடி. நான் இல்லாம நீ செத்துருவ. உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டனால தான் என் கோபத்தெல்லாம் தனிச்சு இவங்க எல்லார்கிட்டயும் பொறுமையா பேசிட்டு இருக்க. முட்டாள் மாதிரி பேசாத. நான் உன்கிட்ட சொன்னா உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிற, நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா. காவியா, ஒரு நிமிஷம். இவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க. அது போதும் காவியா. ஏய், மரியாதையா உன் ஆளுங்களை கூப்பிட்டு வெளியே போயிடு. நீ என்ன அடிச்சது கூட நான் மன்னிச்சிட்டேன். கிளம்பு. காவ்யா, இவன் என்ன செய்யறான் தெரியுதா? என் நெஞ்சில கை வச்சு தள்ளுறான் காவ்யா. என் தைரியம் எல்லாம் ஒட்டஞ்சு நொறுங்குதுடி. ஏன்டி இப்படி பண்ற? டேய், நான் நாகரிகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் அளவுக்கு என்ன லோக்கலா இறக்காத. கிளம்பு. மனுஷனடா நீ எல்லாம். ஒரு தடவை சொன்ன புரியாது. புரியலடி, சத்தியமா புரியலடி. நான் உன்னை காதலிக்கிறேன்னு பட்டத்துல லெட்டர் அனுப்புனப்போ நீ விரும்பின சேலையை உனக்கு அனுப்புனப்போ உன்ல என் காதலை கொட்டி தீத்தப்போ கவ்யா, நான் தான் பேசுறேன். நீ ஏன் அமைதியா இருந்த? ஏன் ஏத்துக்கிட்ட? ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல. என்ன முகம் கூட தெரியாத ஒருத்தன், போன்ல குரலா மட்டுமே வந்த ஒருத்தன், எனக்கு யாருன்னு தெரியணும். எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. அப்ப நீ நேர்ல வந்திருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருப்ப, உன்னை பிடிக்கலடான்னு. கோழ மாதிரி பதுங்கி இருந்து இப்படி திடீர்னு வந்து நின்னு என் வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? கவ்யா, நான் இது பாரு, ஒரு அஞ்சறிவு இருக்கிற மிருகத்துக்கு வலிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா இப்ப ஒரு மனுஷ கண் கலங்க நான் தான் காரணம்னு யோசிக்க வைக்காத. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்காத. இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ். கவ்யா, நான் உண்மையாவே என்ன போய். கணேஷ், நீங்க என்ன நம்புறீங்களா? நான் நம்புறேம்மா. என் மருமக அன்பானவ மட்டும்னு தான் நினைச்சேன். நீ தைரியமானவளாவும் இருக்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணு அவளை நிரூபிக்க போராட முடியாதம்மா. தேங்க்ஸ் மாமா. அப்புறம் என்ன, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டு பாத்திப்போம். தம்பி, மாலையை கொடு. இந்தாங்க, போட்டு விடுங்க. கழுத்துல மாலையை போட்டு விடுமா. போட்டுக்கடா. இந்தாம்மா. கட்ட கொடுங்க. அண்ணே போலாண்ணே. இருக்கு. எங்கடா போய் தொலைச்ச? கார் எடுத்துட்டு வர போனேன். காரா? ஆமா, அண்ணன் எப்படி அண்ணிய தூக்கிடுன்னு தெரியும். அதான் கார் எடுத்துட்டு வர போனேன். தூக்கியாச்சுல. டேய், அப்ப நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதா? என்னடா நடந்தது? அட பாவீங்களா, என்ன கூப்பிடாமலே கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டீங்களா? எங்கடா அண்ணி? டேய், என்னடா? ஓ,
அண்ணி வீட்டை பிரிஞ்ச வருத்தத்தில் இருக்காங்களா? அப்படியே காதோட சேர்த்து அடிச்சேன்னா அண்ணி கழுத ஆ? அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கடா. என்னடா சொல்ற? நல்ல வேலைடா நீ வரல. நாங்கெல்லாம் அண்ணன் கூட சேர்ந்து அமைதியா இருந்துட்டோம். நீ மட்டும் இருந்திருந்த அரைஞ்சிட்டு இருப்படா. டேய் நாமளும் திருப்பி அடிச்சிருக்கணும்டா. டேய் புரியுற மாதிரி சொல்லுங்கடா. அப்ப நீ நேர்ல வந்திருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருப்ப. உன்னை பிடிக்கலடான்னு. அண்ணே ஒன்றும் ஒன்று உடையிறப்போ கூட வலிக்கிறது இல்லடா. ஆனா ஒரு கனவு உடையிறப்போ உசுரெல்லாம் நொறுங்கிருதுடா. ஆனா என் கனவு என் கண்ணு முன்னாடியே நொறுங்கி சுக்குநூறாகி போச்சுடா. என்னை மன்னிச்சிருண்ணே. அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு நானும் காரணமாயிட்டேன். டேய் நீ என்னடா பண்ணுவ? ஆசைப்பட்டு அறிவை தொலைச்சது என் தப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை மன்னிச்சிருண்ணே. அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு நானும் காரணமாயிட்டேன். டேய் நீ என்னடா பண்ணுவ? ஆசைப்பட்டு அறிவை தொலைச்சது என் தப்பு. எல்லாம் போச்சுடா. என் மொத்த திமிர அவ காலடியில் செத்து போச்சுடா. நேருக்கு அண்ணா வெறியேறுதுடா. அப்படியே இந்த உலகத்தை பூரா வெடி வச்சு செதற விட்டு வேடிக்கை பார்க்கணும் போல வெறியா இருக்குடா. செய்யறேண்ணே. நான் உன் தம்பி செய்யறேண்ணே. அந்த வாத்தி வீட்டில் எல்லாரையும் நிர்மூலமாக்கிட்டு வரேன். எதுக்கு? நான் மொத்தமா சாகவா? அண்ணே அவ என்னை பார்க்கல நேசிக்கலனாலும் நான் நேசிச்சிருக்கேன்டா. உசுருக்கு சமமா நேசிச்சிருக்கேன்டா. நான் செத்தாலும் அது மாறாது. அவ வாழ்க்கையில இனி நான் இடைஞ்சலாவே இருக்கக்கூடாது. அவளே விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டுண்டா. வாழற செத்து தொலைறானே. அவனை எதுக்குனே அடிக்கிறீங்க நீங்க? டேய் நான் சாகர வர அவளை பத்தி தப்ப என் காதுல முனங்கல் சத்தம் கூட கேட்க கூடாது. டேய் சாரிடா, மன்னிச்சிருங்கடா. அண்ணா என்னண்ணே நீங்க என்ன அடிச்சுதான் உன் மனசு லேசாகும்னா என் கழுத்தை அறுத்துட்டு கீழே விழுவேண்ணே. இந்த உடம்புல ஓட ரத்தத்துல பாதி நீ போட்ட சோறுண்ணே. ஆனா உன்னை புரிஞ்சுக்காத ஒருத்திக்காக எங்களை போட்டு அடிச்சிட்டேனே, அதானே வருத்தமா இருக்கு. டேய் அவ பேசணும்ல, என்னடா தப்பு இருக்கு? எல்லாமே தப்புண்ணே. இத்தனை நாள் அப்புறம் எதுக்கு அமைதியா இருக்கணும்? டேய் உர்ரா, அவ பேசி கொன்னது போக மிச்சம் மீதி இருக்கிற உசுரை அவளை பத்தி பேசிய கொன்றாதீங்கடா. ஹலோ, என்னம்மா? சரி விடு, 3 நாள் வீட்டுக்கு வரலன்னா உலகம் இருந்து போமா என்ன? வர்றேம்மா, வரேன் வை. ஏய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்தாங்க இதை பிடிங்க. ஏய் பிடிங்கடா, செலவுக்கு வச்சுக்கோங்க.
வேணாண்ணே. டேய் வாங்கிக்கோடா. வாங்கினது கிழிச்சு போட்டுருவேன், பரவாயில்லையா? இந்த அச்சடிச்ச பேப்பருக்காக தான் நாங்கள் உங்கள் பின்னாடி சுற்றுறோமா? டேய் நைட்டு நான் வரமாட்டேன்டா. தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? எத்தனை நாள் மூச்சு முட்டை குடிச்சிட்டு சாப்பிடாமலாம் இருந்திருக்கோண்ணே. உங்களுக்காக ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா செத்து போயிட மாட்டேனே. டேய் உங்க அண்ணன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுற கோலம் இல்லடா. தலை மேல இடியே விழுந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நிக்கணும், புரியுதா? இப்படி நாளைக்கு பார்க்கலாம். சரி வரேன்டா. சரிண்ணே. மறக்கலடா தனுஷே, இங்க வாங்கின அடி மண்டைக்குள்ள ஆணி அடிச்சா மாதிரி டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குடா. அவன் நிம்மதியா வாழவும் நீ தியாகி நினைப்புல திரியறதுக்குமா நான் இவ்வளோ பாடுபட்டேன். இருக்குடா, இனி என் ஆட்டம் இருக்குடா. ருக்கிரமா உன்னை ஆட்டி படைக்கிறேன். நீ பொம்மடா, என் சாவிக்கார சாதாரண பொம்மை.